வேண்டுங்க. இஸ்லாத்துல ரெண்டு விஷயம், ரெண்டு அறிவு இருக்கிறது. ஒன்று ஃபிக்ஹுல் அஹ்காம், ஃபிக்ஹுல் அஹ்லாக். ரெண்டு அறிவு இருக்கிறது. ஃபிக்ஹுல் அஹ்காம் சொன்னா என்ன அர்த்தம்? ஒரு விஷயத்தை எப்படி பண்றது அப்படிங்கிற வகையில சொல்லக்கூடிய மசாலாக்கள், சட்டங்கள் சம்பந்தமான அறிவு, அதுக்கு ஃபிக்ஹுல் அஹ்காம் என்பதாக சொல்வார்கள். ஃபிக்ஹுல் அஹ்லாக் என்று சொன்னால் ஒன்றின் மூலமாக, ஒரு இபாதத்தை செய்வதன் மூலமாக நம்முடைய உள்ளத்தில் ஏற்பட வேண்டிய அஹ்லாக் ரீதியான மாற்றங்கள் சம்பந்தமான அந்த அறிவு. கொஞ்சம் விளக்குறதான்னு சொன்னா, ஃபிக்ஹுல் அஹ்காம் சொன்னா, இப்ப நாம இந்த தொழுகையில எங்க தக்பீர் கட்டுறது, எப்படி குனியிறது, எப்படி தத்தையாத்துல இருக்கிற சமயத்துல கையை ஆட்டுறதா அசைக்கிறதா, இதெல்லாம் ஃபிக்ஹுல் அஹ்காம் அப்படிங்கிற விஷயத்தை சார்ந்த ஒரு அம்சம். உண்மையா இல்லையா? ஃபிக்ஹுல் அஹ்லாக் என்பது இந்த தொழுகையின் மூலமாக நம்முடைய வாழ்க்கையில் ஏற்பட வேண்டிய மாற்றங்கள். அதாவது நான் இறை நினைவு கொண்டு வந்திருக்கிறேனா, இதே போல